இதுவரைக்கும் பட்ட பாடே பெரும்பாடா இருக்குது. இதுல போதாக்குறைக்கு கண்டக சனியா ஆரம்பிச்சிருக்குதுன்னு கன்னிராசிக்காரங்க பெரும்பாலானவங்க புலம்பி துவைக்கக்கூடிய ஒரு நேரமா தாங்க இந்த நேரம் இருக்குது. எடுத்த எடுப்புலையெல்லாம் கண்டக சனி பெரும்பாலும் உங்களுக்கு பாதிப்பு தரத்துக்கு வாய்ப்பில்லை. ஒரு சில விஷயத்துல மட்டும் கன்னிராசிக்காரங்க இந்த நேரத்துல கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தரக்கூடிய நேரம் தாங்க. அந்த வகையில இந்த வாரம் கன்னிராசிக்கு எந்த விஷயம் இல்லாம உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரத்துல உங்களுக்கு உகந்த தெய்வ வழிபாடுகள் என்னென்ன, இதை பத்தி தான் இந்த பதிவுல நாம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு புதன் பகவான் தான் ராசி அதிபதியா இருக்கிறதால எங்க எந்த இடத்துல எப்படி செயல்படணும்னு மற்றவங்க சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லைங்க. எல்லாத்துலயுமே ரொம்ப சிறப்பா ஒரு அறிவு, அதாவது புத்திசாலித்தனமா செயல்படக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஆனா இந்த நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களை சாக்கக்கூடிய ஒரே விஷயம் உங்க பேச்சு தாங்க. உங்களை எளிமையா உங்களை பேசி ஜெயிக்க முடியாதுதான். ஆனால் இந்த நேரம் நீங்கள் சாதாரணமாக பேசினா கூட அது வேறு விதமாக தான் மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனம் கொடுத்துக்க பாருங்கள். வாக்கு சாதனை இருந்தாலும் இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் பொறுமையாக தான் இருந்தாகணும். உங்களுடைய மனோபலன் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. எந்த சூழ்நிலையும் நிலை குறைஞ்சு போக மாட்டீங்க. அதாவது டக்குன்னு உணர்ச்சி படுறதுலாம் கிடையாது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி செயல்படுங்கிற ஒரு புத்திசாலித்தனம் இயற்கையாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த நேரம். குடும்பத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு அப்படிதான். ஆனால் இந்த நேரம் குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே கண்டக சனின்னு சொன்னாலே பாதிப்பு தரக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடும்பத்தில் தாங்க பாதிப்பு தரும். ஆனால் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக பாதிப்புங்கிறது இந்த வாரத்தில் இல்லை. ஓரளவுக்கு நல்ல மாற்றம் தான். கணவன் மனைவிக்கிடையே நெருக்க இருக்கிறதா இருக்கட்டும், கொஞ்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகாரம் பண்ணக்கூடிய சூழ்நிலைங்கிறது கொஞ்சம் செஞ்சுக்குவீங்க. அதனால அதில் மட்டும் கவனம் கொடுக்க பாருங்க. முடிஞ்ச வரைக்குமே மனசில் இருக்கிறத வெளிப்படையை பேசிக்கிறது, ஈகோ இல்லாமல் இருந்துக்கிறது கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. குழந்தைகளுடைய அமைப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னிராசிக்கு இந்த வாரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மாற்றம் தாங்க. குழந்தைகளுக்காக நீங்கள் இந்த நேரம் எடுக்கிற முயற்சி சிறப்பாக இருக்கும். கெட்டவன் கெட்டுட்டா கிட்டு ராஜயோகங்கிற மாதிரி விபரீத ராஜயோகம்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு தொடங்குதுன்னு சொல்லலாங்க. பண வருமானம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதிப்பில்லை. குடும்ப தேவை நிறைவேற அளவுக்கு ஒரு சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு இருக்குது. அதனால இந்த நேரம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற தொழிலில் வியாபாரத்தில் முழு கவனம் கொடுத்துட்டு வந்தாலும் சிறப்பாக இருக்குது. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் வேலை சும்மா அதிகமாக இருக்குங்கிறதுக்காக சொந்தக்காரங்க தானே, உறவுக்காரங்க தானே, நண்பர்கள் தானேன்னு மற்றவங்க கிட்ட வேலையை ஒப்படைக்கிறது வேண்டாம். நீங்களாவே முன்ன நின்று எந்த விஷயத்த செஞ்சாலும் கன்னிராசிக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் தரக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரம் அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ஒரு சின்ன சின்ன தடையை கொடுக்கும். ஆனால் கண்டிப்பாக நிறைவேறும். அதில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆரம்பத்தில் தடை கொடுக்குதுன்னு நீங்கள் பின்வாங்காமல் இருந்துட்டாவே போதும், உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லாங்க. கன்னி ராசிக்கு இந்த நேரம் குரு பகவானுடைய அருள்ங்கிறது கூடவே இருக்குது. கண்டக சனி ஒரு பக்கம் இருந்தால் கூட குரு பகவான் கூடவே இருந்து பார்க்குறாரு. அதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு பாதுகாப்பான நேரம் தான். வீட்டில் பார்த்தாலும் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டா சிறப்புன்னு சொல்லலாங்க. முதல் மனம் மட்டும் இல்லை, மறுமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பண் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையே வேண்டாம், ஒரு இல்லற வாழ்க்கையே வேண்டாம், எங்கேயாவது துறவரம் சன்னியாசம் போயிடலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு தான் குடும்பத்தில் கொஞ்சம் பாதிப்பு இருந்திருக்கும். இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா முழுசா பாதிப்புங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் ஒரு சின்ன சின்ன ஒரு ஊழல் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் பேச்ச ஒருத்தர் நம்ப மாட்டீங்க. கொஞ்சம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த நேரம் கொஞ்சம் இருக்குங்க. கிரகத்தோட அமைப்புங்கிறது இருக்குது. இந்த நேரம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மனசுல இருக்கிறத வெளிப்படையா வாழ்க்கை துணைகிட்ட நீங்க பேசிக்கிறது நல்லது. வீட்டுல பாதிப்பு இருந்தாலும் சரி, சொந்த பந்த வழியில பாதிப்பு இருந்தாலும் சரி, வெளியில மட்டும் எந்த காரணத்தை கொண்டு ஆறுதல் தேட முயற்சி செஞ்சிடாதீங்க. மனுஷ வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு சகஜங்கிற ஒரு நிலைக்கு நீங்க இந்த நேரம் வந்துட்டாலே சிறப்பு தான். அது இயற்கையாகவே இருக்கும். ஆனால் இந்த நேரம் உங்கள் மனசுங்கிறது அதை ஈடுபட வைக்காது. பல குழப்பத்தை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்றீங்கன்னு பார்க்குறீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் செஞ்சுக்க பாருங்கள். குலதெய்வ வழிபாடுங்கிறது இந்த நேரம் கன்னிராசிக்கு ஒரு சாதகமான பலனை தரக்கூடிய நேரம் தாங்க. தினமுமே காலையில் மாலையில் 2 நேரமும் வீட்டில் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் தீபம் போட்டு வழிபாடு செய்ய பாருங்கள். சிறப்பான பலன் கிடைக்கும். அப்படியே குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறப்ப ஓம் குலதெய்வதாய நமகன் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இல்லைன்னா ஓம் சொல்லி உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லி நமகன் உங்களால் முடிஞ்சது ஒரு குறைஞ்சபட்சம்
108 முறை நீங்கள் குலதெய்வத்தை பேரை சொல்லி தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. ரொம்ப முக்கியம் தீப வழிபாடு. ஏன்னா எந்த தெய்வத்தை நினச்சி நம்ம தீபம் போடுறோமோ அந்த தெய்வம் அந்த தீப ஜோதியில் ஆகர்ஷணம் செய்யப்படுங்கிறதா உண்மை. அதனால் உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் வீட்டில் தினமுமே இந்த நேரம் கன்னிராசிக்காரங்க தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுக்கிறது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கிய விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் கன்னிராசிக்கு கொஞ்சம் பாதிப்பு தருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய விஷயத்தில் இந்த நேரம் செலவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நோய்க்கு வைத்தியம் பண்ணி சீர் செஞ்சுட்டிங்கன்னா அடுத்து ஏதாவது உணவு கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். இயற்கையாகவே இந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் கொடுக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் தான். இந்த நேரம் கொஞ்சம் நிலை பார்த்தாலும் அப்படி தான். வெப்பமான சூழ்நிலைங்கிறது இயற்கையாகவே இந்த ராசிக்குன்னு தான் சொல்ல முடியாது, குறிப்பிட்ட ராசிக்குன்னு தான் சொல்ல முடியாது. 12 ராசிக்குமே இந்த வெயில் சம்மந்தப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா இந்த உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் கன்னி ராசிக்கு இது கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்பு, தலைவலி சம்மந்தப்பட்ட பாதிப்பு, சரியான தூக்கம் கொடுக்காம இருக்கிறது, குடும்பத்தில் பார்த்தாலும் ஒரு குழப்பமான சூழ்நிலை கொடுக்கறது, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். நீங்கள் முன்னெச்சரிக்கையாக ஆரம்பத்திலே கொஞ்சம் கவனம் கொடுத்துருந்தீங்கன்னா சிறப்பான பலன்கிறது இந்த நேரம் காத்திருக்குது. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கக்கூடிய காலகட்டம். நம்பிக்கையோட ஒரு நேர்முறை சிந்தனையோடு இந்த காலத்தில் செயல்பட்டிங்கன்னா சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த சகோதரி வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். ஏற்கனவே அவங்க நிலையெல்லாம் கொஞ்சம், அதாவது உங்ககிட்டையும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஒத்துமைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரிவர சமீப காலமாக இருக்கிறதுல, அதுவும் மூத்த சகோதர வகையில் எல்லாமே கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக தான் இருக்குது. இந்த நேரம் சகோதரி வழியிலும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். தேவையில்லாத வீண் பழி எல்லாமே உங்கள் மேலே வந்து விழும். செய்யாத தப்புக்கு செய்யாத விஷயத்துக்கு எல்லாமே இந்த நேரம் உங்கள் மேலே வீண் பழி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் தான் மனசை தடுமாறாமல் நீங்கள் பார்த்துக்கணும், குழப்பில்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கு தான் முன்ன சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க. பெண்களாக இருக்கக்கூடிய கன்னிராசி அன்றவர்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப தேவை நிறைவேறுங்க. குடும்பத்தில் அமைதி எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. வாழ்க்கை துணை வழியில் எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை, அவங்களுடைய ஆதரவு சிறப்பாக தான் இருக்குது. பணப்புழக்கம், அதாவது இந்த நேரம் குடும்ப தேவை நிறைவேற்றிக்கலாங்க. கடன் தொல்லை குறைக்க முடியும். அரசு வகை சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் நீங்கள் செஞ்சு முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த வாரத்தில் செஞ்சுக்கலாம். அது சீக்கிரமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி முன்னொரு இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க, இப்போ நீங்கள் வேறு இடத்துல வேலை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனால் செஞ்ச வேலையே பரவாயில்லன்னு அந்த இடத்துக்கே போகிறங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இருக்கும். ஆனால் அது சம்மந்தமாக நீங்கள் முயற்சி செஞ்சாலும் சிறப்பாக தான் இருக்குது. வேலையில் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் ஆரம்பத்தில் ஒரு ப்ரெஷராக இருந்தால் கூட தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே வந்தீங்கன்னா எதிர்பார்க்குற சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இடப்பெயர்ச்சி இந்த நேரம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. வாழ்க்கையில் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு சிறப்பாக இருக்கும். அது சம்பந்தமான உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் வழியில் சுப நிகழ்ச்சி ஏற்படுறதுக்கான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க. அதனால் கன்னிராசி பெண்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் நீங்கள் இன்னொரு முக்கியமான வழிபாட்டை செஞ்சுக்கணும். மனசில் அமைதிங்கிறது தராது இல்லையா, அதனால் சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செய்ய பாருங்க. சனி பிரதோஷ வழிபாடு, மாதம் வரக்கூடிய சனி பிரதோஷத்தில் வழிபாடு செஞ்சுக்கிறதும், வாரம் வாரம் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுக்கிறதும் உங்களுக்கு இந்த நேரம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். முடிஞ்ச வரைக்குமே அன்னதானம் செய்ய பாருங்க. தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அன்னதானத்தை கன்னிராசி என்பவர் இந்த நேரம் கையில் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்புங்க. தொடர்ந்து சுக்கரனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு சிறப்பாக இருக்குது. சனி பகவான் ஒரு பக்கம் உங்களுக்கு கண்டக சனி இருந்தால் கூட குடும்பாதிபதி சுக்கரன் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் ராசியை பார்க்குறாரு. அதனால ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலை தான். புத்திசாலித்தனமாக கொஞ்சம் இருந்துக்கணும், அவ்வளோதான். தினசரி செய்யக்கூடிய வேலையில் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்குங்க. பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்குங்க. மற்றபடி சிறப்பாக இருக்குது. அடிக்கடி ஆலய வழிபாடு செய்கிறதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் இருக்குன்னு சொல்லலாங்க. மனசு பார்த்தாலும் எங்கேயாவது ஒரு கோவில் குளம்னு போயிட்டு வரலான்னு தோணும். முடிஞ்ச வரைக்குமே கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது நல்லது தான். வயிறு செரிமான பிரச்சனை இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உடற்பயிற்சியில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி பெருசாக தொந்தரவு இல்லை. இந்த வயசானவங்களாக இருந்தால் சரியான மருந்து மாத்திரை எடுத்துக்கணும். ஒரு சின்னதாக தொந்தரவு இருந்தால் கூட நீங்கள் மருத்துவரை பார்த்துக்கிறது நல்லது. நீங்களாகவே போய் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது வேண்டாம். அதே மாதிரி பழக்கத்தில் இந்த எதிர்ப்பாளின வகையில் எல்லாமே இந்த நேரம் கன்னிராசி என்பது கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கோங்க. இந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு சீட்டே போட்டிருக்கிறீங்கன்னா கூட அந்த ஏழை எடுக்கிறீங்க. அதே மாதிரி ஏற்கனவே நீங்கள் போட்ட முதலீட்டில் இந்த நேரம் எடுக்கிறீங்கன்னா அதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இல்லை. வம்பு வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடுக்கும். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அதில் சம்மந்தப்படலைனாலும் தேவையில்லாமல் வீட்டு வாசப்படி வந்து நிற்கிற அளவுக்கு தான் இந்த நேரம் இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அதனால் முடிஞ்ச வரைக்குமே பேச்சுவார்த்தை கம்மி பண்ணிக்கோங்க. நெருக்கம் யாருக்கிட்டையும் காமிக்க வேண்டாம். ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எதிர்ப்பாளின வகையில் கொஞ்சம் ஒரு விலகி இருக்கிறது நல்லது. சகோதர வழியில் எடுத்துக்கிட்டால் மன ரீதியாக பார்த்தீங்கன்னா ஆதரவு இருக்குங்க.
ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சப்போர்ட், ஒரு பணம் சம்மந்தப்பட்ட ஒரு சப்போர்ட் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவ்வளோக்கா இருக்காது. ஆனால் வண்டி வாகனம், சொத்து சுகம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான நேரம்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு இந்த நேரம் இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க. தினமுமே பூஜையில் மண்ணகல் விளக்குல இல்லைன்னா காமாட்சம்மன் விளக்குல தீபம் போட்டுட்டு வர பாருங்க. கன்னிராசிக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்குங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.